السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 193. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 193ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு உஜூபி அம்ரி அஹ்லிஹி வ அவுலாதிஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 193ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு புதிய தலைப்பினை, புதிய பாடத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு, அதற்கான அர்த்தத்தையும் நம்ம இப்பொழுது பார்ப்போம். பாருங்க, பாபு உஜூபி அம்ரி அஹ்லிஹி வ அவுலாதிஹில் முமையிஸீன. தன்னுடைய குடும்பத்தார்கள் இன்னும் பிரித்தறியும் அறிவு உள்ள தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏவுதல் என்பது கடமை, வாஜிப் என்பதை குறித்த பாடம். வசாயிரி மன்ஃபி ரஅய்யத்திஹி, இன்னும் நம்முடைய பொறுப்பில் யார் இருக்கின்றார்களோ ஏனைய நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஏவல் செய்வது வாஜிப் என்பதை குறித்த பாடம். பித்வாஅத்தில்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவை வழிபடுவதை கொண்டு, கட்டுப்படுவதை கொண்டு அவர்களுக்கு ஏவுதல் வாஜிப் என்பதை குறித்த பாடம். வனஹீஹிம், இன்னும் அவர்களை தடுப்பது, அனில் முகாலஃபதி, மாறு செய்வதை விட்டும் அவர்களை தடுப்பது, வதஅதீபிஹிம், இன்னும் அவர்களுக்கு அதபு கற்பிப்பது, அதாவது ஒழுக்கம் கற்பிப்பது, வமனஇஹிம், இன்னும் அவர்களை தடுப்பது, மினிர்த்திகாபி மன்ஹி அன்ஹு, எதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளதோ அந்த காரியங்களை செய்வதை விட்டும் அவர்களை தடுப்பது வாஜிப் என்ற பாடத்தை குறித்த ஒரு பாடமாக இது இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்துல நமக்கு சொந்தமானவர்கள், நம்முடைய குடும்பத்தார்களா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம். அப்போ நம்மளுடைய ஏனைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்னா நம்முடைய சொந்தக்காரங்க. அப்போ நம்முடைய உம்மா, நம்முடைய வாப்பா, நம்முடைய சகோதரர், நம்மளுடைய சகோதரி, இப்ப நம்மளுடைய பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நம்ம ஏவல் செய்யணும். அல்லாஹுடைய அந்த நன்மையான காரியத்தை கொண்டு ஏவுதல் வாஜிப் என்ற ஒரு பாடமாக இருக்கு. அந்த நன்மையை ஏவுறது மட்டும் கிடையாது, அவர்கள் அல்லாஹிற்கு மாறு செய்யாமல் இருப்பது. அப்ப அல்லாஹ் எந்தெந்த காரியத்தை தடுத்திருக்கிறானோ அந்த காரியத்தை விட்டும் மாறு செய்யாமல் இருப்பதையும் அவர்களை தடுக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்கணும். அப்போ நல்ல ஒழுக்கமான நபராக நற்குணங்களை கற்றுத்தந்து ஒழுக்கமாக நடப்பதற்கு அவர்களுக்கு படித்து கொடுக்கணும். அடுத்தபடியாக அவர்களுக்கு என்னென்ன பாவமான காரியம்லாம் இருக்குதோ, எதை விட்டெல்லாம் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அந்த பாவமான காரியங்களில் இருந்தும் அவர்களை தடுக்கணும். அப்போ முழுவதுமாக அவர்களை நன்மையை ஏவி தீமையை விட்டும் அவர்களை தடுக்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த பாடத்தை குறித்த இந்த ஒரு பாட சுருக்கம் என்னன்னா, இந்த பாடத்துல இந்த ஒரு புதிய தலைப்பிற்கான அர்த்தத்தை
இதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தபடியாக முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்துக்கு தோதுவாக 2 ஆயத்தினை கொண்டு வருவார்கள். அந்த 2 ஆயத்துகளுக்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ், முதலாவது ஹதீஸ், அந்த முதலாவது ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்ப இந்த 3 விஷயத்தை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 38வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 38வது பாடமாக இது அமைகின்றது. அப்போ இதுவரையிலும் இந்த கிதாபில் நம்ம 37 பாடங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த 37 பாடங்கள்ல வரக்கூடிய அனைத்து ஹதீஸுகளையும் நம்ம வாசித்து அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கத்தை எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எதை படித்தோமோ அந்த இல்மை அல்லாஹு தஆலா அமல் செய்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ இப்பொழுது இந்த 38வது பாடத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனுடைய தலைப்பு என்னன்னு பாருங்க. பாபு உஜூபி அம்ரி அஹ்லிஹி வ அவுலாதிஹில் முமையிஸீன. தன்னுடைய குடும்பத்தார்கள் இன்னும் பிரித்தறியும் அறிவுள்ள தன்னுடைய குழந்தைகள் அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு ஏவுதல் என்பது வாஜிப், கடமை என்பது குறித்த பாடம். வசாயிரி மன்ஃபி ரஅய்யதிஹி, இன்னும் தன்னுடைய பொறுப்பில் யாராக இருக்கின்றார்களோ அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஏனைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அம்ரு செய்து ஏவுதல் செய்வது வாஜிப் என்பதை குறித்த பாடம். பித்வாஅத்தில்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவிற்கு கட்டுப்படுவது கொண்டு ஏவணும், அது வாஜிப் என்பதை சொல்றாங்க. வனஹீஹிம், இன்னும் அவர்களை தடுப்பது, அன் முகாலஃபதி, மாறு செய்வதை விட்டும் அவர்களை தடுப்பதும், வதஅதீபிஹிம், இன்னும் அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பித்தலும், அதாவது ஒழுக்கம் பேண வைத்தலும், வமனஇஹிம், இன்னும் அவர்களை தடுப்பதும், மின் இர்திகாபி மன்ஹிய அன்ஹு, எதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளதோ அந்த காரியத்தை செய்வதை விட்டும் அவர்களை தடுப்பது என்பதை குறித்த பாடம் இருக்கின்றது. இப்போ மேல நம்ம சொன்னோம், முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக 2 ஆயத்துக்களை குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம். அப்போ இப்போ அது 2 ஆயத்துக்களை அதற்கான தர்ஜிமாவை விளக்கத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا. ஸதகல்லாஹுல் அஸீம். இதற்கான தர்ஜிமா என்னன்னா, வஅ்முர் அஹ்லக, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் ஏவுங்கள், பிஸ்ஸலாத்தி, இந்த தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, இன்னும் அந்த தொழுகையின் மீது நீங்களும் நிலைத்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அப்போ தொழுகை இருக்குதா இல்லையா, தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைகள், அந்த தொழுகையை பற்றி, அந்த தொழுகையை கொண்டு உங்கள் குடும்பத்தார்களுக்கு நீங்க ஏவுங்கன்னா நீங்கள் நல்லபடியாக அல்லாஹ்வை தொழுங்கள். அல்லாஹ் நமக்கு ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அப்போ அந்த ஐவேளை தொழுகையை கடமையாக்கிய அந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அதனால் அதை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் தொழுவுங்கள் என்று உங்கள் குடும்பத்தார்களுக்கு நீங்கள் ஏவுதல் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னும் அந்த தொழுகையின் மீது நீங்களும் நிலைத்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ குடும்பத்தார்களுக்கு தொலை சொல்லி ஏவனும், அந்த தொழுகையை முதலாவதாக நம்ம பேணிக்கையாக தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்மளே அந்த தொழுகையில பேணிக்கையாக இல்லை,
நம்மளே ஒரு தொழுகையை தொழக்கூடியவராக இல்லைன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஏவுதல் என்பது அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இவரே முதல்ல தொழ மாட்டாரு, இவர் நமக்கு வந்து சொல்றாரு அப்படின்னு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, நீங்களும் தொழுவுங்கள், நீங்களும் அந்த தொழுகையில நிலைத்திருங்க, உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்கள் தொழச் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இது இருக்கு. அப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழ முஸன்னிஃப் அவர்கள் எதற்காக வேண்டி கொண்டு வந்தாங்க? இப்ப இந்த ஆயத்து இந்த பாடத்திற்கு தோதுவாக வருதா இல்லையா? அப்ப நீங்கள் நன்மைகள் செய்தால் மட்டும் பத்தாது. இப்போ நீங்கள் சுவனத்திற்கு சென்றால் மட்டும் பத்தாது. நீங்கள் சுவனத்திற்கு செல்லக்கூடிய எண்ணம் கொண்டால் மட்டும் பத்தாது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த எண்ணத்தை நீங்கள் விதைக்க வேண்டும். அப்போ உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கி கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தார்கள் அசால்ட்டாக இருக்கிறாங்க. அல்லாஹுடைய இபாதத்துல, அல்லாஹுடைய வழிபாட்டுல அவங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு நீங்கள் ஏவுதல் செய்து அவர்களை நீங்கள் தொழச் செய்யுங்கள். அந்த தொழச் செய்வதன் மூலமாக அவர்களுக்கும் அல்லாஹுடைய ரிலா என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இது இருக்கு. அதன் காரணமாக தான் இந்த கருத்தை இந்த ஆயத்தானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த ஆயத்தானது வரக்கூடியதாக இது இருக்கின்றது. பாருங்க, துவாஹா சூரத்து துவாஹாவில் இந்த ஆயத்தானது 132வது ஆயத்தாக சூரத்து துவாஹாவில் பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ முஸன்னிஃப் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபிலிருந்து கொண்டு வந்த இந்த முதலாவது ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தினை நம்ம பார்ப்போம் வாங்க. وقال تعالى உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم. இந்த அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்கு. இப்ப இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா பாருங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, ஓ நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அன்ஃபுசக்கும் உங்களுடைய நஃப்சுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வஹலீக்கும் இன்னும் உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன் நரகத்தை விட்டும் உங்களுடைய நஃப்சுகளையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ அடியார்களே, நீங்க உங்களையும் நீங்க உங்களுடைய நஃப்ஸ்னா உங்களையும் அந்த நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன சொல்ல வரானா, இதுல இரண்டு விஷயங்களை விளங்கலாம். அப்போ நரகத்தை விட்டு பாதுகாக்கணும்னு சொன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் நலவை ஏவக்கூடியவர்களாக இருக்கணும். நன்மையான காரியத்தை ஏவி தரக்கூடியவர்களாக, அந்த காரியத்தை அவர்களே செய்ய வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த உலகத்துல தொழுகிறது ஒரு நன்மை, நோன்பு வைக்கிறது ஒரு நன்மை. இப்போ இதெல்லாம் கடமையானதாகவும் இருக்கு. இப்போ கடமையான காரியம் எதெல்லாம் இருக்குதோ, நன்மையான காரியம், நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் எதெல்லாம் அந்த உலகத்தில் இருக்குதோ, அந்த காரியத்தை எல்லாம் கொண்டு நீங்களும் அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக ஆகுங்கள். உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்கள் செய்ய வையுங்கள். அப்படி செய்ய வைத்தால் என்று சொன்னால் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு பெறலாம். அப்போ அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, நரகத்தை விட்டும் நீங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னா, நன்மைகளை நீங்கள் அதிகரித்து கொண்டு அவர்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் அதிகமாக நன்மைகளை செய்து கொண்டு நரகத்தை விட்டும் நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் இதுல இரண்டாவது விஷயம் விளங்குறது என்னன்னா, உங்களுக்கும் உங்களுடைய நஃப்சுகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீங்கள் கெட்ட தீமையான காரியத்தை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இதுல தீமையான காரியமும் கட்டுப்படும். அப்போ அந்த தீமையான காரியத்தை இந்த உலகத்துல செய்து விடக்கூடாது, நம்மளும் செஞ்சிடக்கூடாது, நம்முடைய குடும்பத்தார்களையும் செய்துவிட அனுமதித்திடக்கூடாது. அப்போ அந்த தீய காரியத்தை விட்டும் நம்ம தவிர்த்து நடக்கணும்.
அந்த தீய காரியத்தை விட்டும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இதை நீங்க செய்யாதீர்கள். அல்லாஹ் இதை தடுத்த காரியமாக இருக்கு. நீங்கள் இதற்காக வேண்டி தடுக்கப்பட்டு இருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஹராமானது. இந்த செயலை செய்தால் அல்லாஹுடைய நரகம் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் ஆகிவிடும். அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் என்பதாக எல்லாம் சொல்லி அவர்களுக்கு அந்த தீமையை விட்டும் தடுக்க வேண்டும். அப்போ அந்த தீமையை விட்டும் தடுப்பதன் காரணமாக நீங்களும் தவறுது கொண்டு அவர்களையும் தடுப்பதன் காரணமாக நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள். அப்போ நரகத்தை விட்டு விடுவிக்கப்படுவீர்களாக இருக்கிறீர்கள். அதன் காரணமாக தான் அல்லாஹ் சொன்னா இந்த நரகத்தை விட்டு இப்படி நன்மைகளை ஏவுவதன் மூலமாகவோ இப்படி தீமைகளை தடுப்பதன் மூலமாகவோ உங்களையும் உங்களுடைய நஃப்சுகளையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்ல வர்றான். அப்ப இந்த ஆயத்தும் இந்த பாடத்திற்கு தோதுவாக வருது. அப்ப உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்க நன்மையை ஏவுறது, நீங்க தீமையை தடுக்கிறது என்ற ஒரு விஷயம் என்பதே இந்த பாடத்துல வந்துருச்சு. அப்ப அதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பாக இது அமைகின்றது. அப்போ அந்த பாடத்திற்கு இந்த ஆயத்தானது தோதுவாக வருவதற்கு காரணத்தினாலதான் இந்த ஆயத்தினை முசன்னி பண்ணவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து இந்த பாடத்திற்கு கீழே நமக்கு பதிவு செஞ்சு தந்தாங்க. பாருங்க, அத்தஹரீம் சூரத்து தஹரீம்ல ஆறாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்போ முசன்னி பண்ணவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாவையும் விளக்கத்தையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய முதலாவது ஹதீஸ நம்ம இப்போ வாசிப்போம். பாருங்க, 298 இந்த ஹதீஸானது ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 298வது ஹதீஸாக இது அமைகின்றது என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்த்தால் அன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஹதுல் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எடுத்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை விட்டும் அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்னு அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள், இன்னொன்று அவர்களுடைய மகனான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை பேரரான அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அகதல் ஹசனு தம்ரத்தன் ஒரு பேரித்தம்பளத்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தார்கள். மின் தம்ரி சொதக்கதி அந்த சொதக்காவினுடைய தர்மத்தினுடைய பேரித்தம்பளங்களில் இருந்து ஒரு பேரித்தம்பளத்தை அவர்கள் எடுத்தார்கள். அப்பொழுது அந்த பேரித்தம்பளத்தை ஆக்கினார்கள் ஃபீஹி தன்னுடைய வாயிலே ஆக்கினார்கள். அப்போ சதக்காக்காக வேண்டி தர்ம பொருட்காகவே தர்மம் செய்வதற்காக வேண்டி வச்சிருப்பாங்களே இல்லையா சில பொருட்களை. அப்ப அதுல வைக்கப்பட்ட அந்த தானியங்கள்ல இருந்து சில பேரித்தம்பளங்கள் இருந்துச்சா. அந்த தர்மம் செய்யப்படக்கூடிய அந்த பேரித்தம்பளத்துல இருந்து ஒரு பேரித்தம்பளத்தை தன்னுடைய வாயில வச்சாங்க, தன்னுடைய வாயில் எடுத்து போட்டாங்க சாப்பிட்றதுக்காக. அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய சிறிய பருவத்துல சின்ன வயசுல இருக்கும்போது. அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஹ் கஹ் துப்பு துப்பு என்பதாக சொன்னார்கள். அப்போ வாயில இருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பளத்தை நீ துப்பு என்பதாக 2 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னாங்க, இர்மி பிஹா அதை நீ எரிந்து விடு,
நீ அந்த உன்னுடைய வாயிலிருந்து எடுத்து அந்த பேரித்தம்பழத்தை நீ எரிந்து விடு மகனே என்பதாக சொன்னார்கள். சொல்லி அமா அமா அலிம்த, நீ அறியவில்லையா, அண்ணா நிச்சயமாக நாம் லா நஅகுலு ஸதகத, தர்ம பொருளை நாம் சாப்பிடக்கூடாது என்பதை நீ அறியவில்லையா? அப்போ தர்ம பொருள் நமக்கு ஹலாலு கிடையாது, தர்ம பொருள்ல நம்ம சாப்பிடுறது எந்த விதத்துல நமக்கு கூடாது என்பதை நீங்க அறிய மாட்டீரா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு தன்னுடைய பேர குழந்தையினுடைய அந்த வாயில இருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பழத்தை துப்ப சொன்னார்கள் என்று சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அந்த சின்ன குழந்தைக்கு, அந்த சின்ன குழந்தை அந்த சதகாவினுடைய அந்த பெருத்தம்பழத்தை பேரிச்சம்பழம் தின்னுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா விட்டுருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் அந்த இடத்துல படிப்பினையை சொல்லி தராங்க. அந்த குழந்தைக்கு, நீ அறிய மாட்டியா, சதக்காவுடைய பொருளை நம்ம திங்கக்கூடாது உனக்கு தெரியாதா? இன்னிலிருந்து தெரிஞ்சுக்கொள், இனிமே சதக்காவனுடைய பொருளை நம்ம எப்பொழுதும் அனுமதி இல்லாம திங்கக்கூடாது. அது மோசடியாக இருக்கு, அது கெட்ட செயலாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன குழந்தையான தன்னுடைய பேர குழந்தைக்கு சொல்லித் தந்தார்கள் என்ற அருமையான விஷயத்தை இங்க நமக்கு பதிவு செய்யறாங்க. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அந்த பேரக்குழந்தைக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அந்த பேரித்தம்பழத்தை துப்பு என்பதாக சொல்லி ஒரு பாடத்தை கற்றுத் தந்தார்கள். அப்போ நன்மையை ஏவி தராங்களா இல்லையா? இது இது ஒரு நன்மையான காரியமாக இருக்கு, அதை நீ துப்பி விடு, அது நன்மையான காரியமாக இருக்கு. அதை சாப்பிடுவது என்பது தீயதான காரியம், அந்த காரியத்தை நீ செய்து விடாதே என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரக்குழந்தைக்கு சொல்லி தந்தாங்க. இப்ப தன்னுடைய பேரக்குழந்தை யாரு? தன்னுடைய குடும்பத்தார்கள் தானே, தன்னுடைய பொறுப்புல இருப்பவர்கள் தானே. அப்போ அவர்களுக்கு நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? அதன் காரணமாக தான் அந்த கருத்தானது இங்கு இடம்பெற்றுள்ள காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 298வது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி தான். இப்போ இது ஒரு அசல் ரிவாயத்தாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸினுடைய மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய செய்தியை நமக்கு சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, அன்னா நிச்சயமாக நாம், லா தஹில்லு லனா அஸ்ஸதகத்து, சதகா என்பது நமக்கு ஹலாலாக ஆகாது என்று மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது. இந்த ரிவாயத்துல நீ அறிய மாட்டியா, நாம் சதக்காவை சாப்பிடக்கூடாது என்பதை நாம் அறிய மாட்டியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அந்த மற்றொரு ரிவாயத்துல, நமக்கு சதக்கா என்பது ஹலாலாக ஆகாது என்பதை நீ அறிய மாட்டியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. வகௌலுஹு கஹ் கஹ் என்ற கவுலாகிறது. அப்போ இந்த இடத்துல கஹுக்கு காஃபுக்கு ஃபத்ஹா போட்டிருக்கிறாங்க, கஸ்ரும் போட்டிருக்கிறாங்க. அப்போ இரண்டு முறையாகவும் சொல்லலாம். கஹ் என்பதாகவும் வாசிக்கலாம், கிஹ் என்பதாகவும் வாசிக்கலாம். இப்ப இரண்டு முறையாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்றாங்க. அப்ப அந்த கஹு கஹு என்ற அந்த சொல்லாகிறது யுகாலு சொல்லப்படும், பிஸ்கானில் ஹாய், அந்த ஹாவிற்கு சுக்கூன் செய்வது கொண்டு சொல்லப்படும். இப்போ ஹாவிற்கு சுக்கூன் செஞ்சிருக்கிறாங்களா, அப்போ ஹாவிற்கு சுக்கூன் செய்து கஹ் என்பதாகவும் சொல்லப்படும். வயுகாலு, இன்னும் சொல்லப்படும், பி கஸ்ரிஹா மா தன்வீனி, தன்மீனோடு அதற்கு, அதாவது அந்த ஹாவிற்கு கஸ்ர் செய்வது கொண்டும் சொல்லப்படும். அப்போ தன்மீனை வச்சு, அதாவது சுக்கூன் பெற்று அந்த ஹாவிற்கு வெறும் சுக்கூன் வைத்தும் சொல்லப்படும், இன்னும் தன்மீனை கொண்டு கஸ்ர் செய்தும் சொல்லப்படும். அப்போ தன்மீனை கொண்டு கஸ்ர் செய்து கஹின் கஹின் என்பதாகவும் சொல்லப்படும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒஹிய, இன்னும் அதுவாகிறது. அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. கலிமத்து ஜஜ்ரின், ஒரு தடுக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கு. லிஸ்ஸபிய், ஒரு குழந்தைக்கு தடுக்கும் ஒரு வார்த்தையாக இருக்கு.
அனில் முஸ்தகதராத்தி. அப்போ அன் முஸ்தகதராத்தி என்பதாக போட்டிருக்காங்க. இது தப்பு. இங்க சுக்குன் வராது, அனில் என்பதாக கஸ்ர் வரணும். இப்போ அனில் முஸ்தகதராத்தி. முஸ்தகதராத்துன்னு சொன்னா அருவருப்பான காரியங்கள். அப்ப அருவருப்பான காரியங்களை விட்டும் பிள்ளைகளை தடுக்கும் வார்த்தை. அப்ப கஹுனா என்ன? அதை நீ முழுங்கி விடாதே, அதை நீ துப்பி விடு என்ற அர்த்தத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வகானல் ஹசனு, இன்னும் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு என்பவர்களாக இருந்தார்கள். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. சபியன், குழந்தையாக ஆகியிருந்தார்கள். அப்ப அந்த சமயத்துல ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாங்க. குழந்தை பருவத்தில் இருந்ததன் காரணமாக தான் இத்தகைய செயலை அவர்கள் செய்தார்கள். அந்த பேரித்தம்பழத்தை தெரியாம அவங்க தின்னுட்டாங்க என்ற விஷயத்தை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லா. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 38வது பாடமான இந்த பாடத்தை குறித்த அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2 ஆயத்துக்களை நம்ம பார்த்தோம். அதற்கு இந்த பாடத்தினுடைய கீழே பதிவு செய்யப்படக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்தான செய்திகள், தர்ஜிமாக்கள், விளக்கங்கள் என்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 299வது ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் விளக்கங்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.